வணக்கம். இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஃபன் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை நல்லா போயிடணும். அது போனதும் நான் 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் இப்போ இது கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா அழகாக வெந்து வந்துடும். இது வேகிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் உடச்ச கடலை, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போது இந்த மசாலா கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 கப் வரைக்கும் இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உடச்ச கடலை சேர்த்துக்கிறதுனால இந்த கிரேவி ரொம்ப திக்காக வரும். அதனால் நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதித்து வரணும். அதனால் ஒரு 3லேருந்து 4 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், குருமா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பதம் பார்த்துட்டு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததும் நான் முட்டையை உடச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேக வச்சுட்டு கூட முழுசாக கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 2 கட் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா லேசாக வேக ஆரம்பிச்சிடும் முட்டைலாம். அதுக்கும் பிறகு நம்ம லேசாக அடியில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விடணும். கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காமல் வெந்து வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வெந்துருச்சுன்னா முட்டை நல்லா குக் ஆகிடும். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மரில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா அழகாக வந்துடும். இப்போ முட்டை கிரேவி சிம்பிளாக தயாராகிடுச்சு. இது சப்பாத்தியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.